பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் 12 மாதங்கள் நம்மை கிருபையா நடத்தினார். இப்பொழுதும் நாம் புதிய வருடத்துக்குள்ளே ஒரு சில மனிதர்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முதியோர் சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து வருகிறோம் தன் சமூகத்தில் நெத்தருமாகிய வாலிபரோட ஆலோசனை பண்ணி கர்த்தருடைய வசனமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் ரெகோபயாமை நோக்கி, ராஜா ரெகோபயாமை நோக்கி சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் அபிகுரிய கணத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தள்ளி விடுகிறோம். அநேக நேரம் நாம் மாம்சீகமாக மனிதனுடைய ஆலோசனை நாம் எடுக்குகிறோம். அநேக நேரம் அது ஊழியமானாலும் சரி, நம்முடைய சொந்த காரியங்களும் சரி, நாம் யார் அவருடைய ஆலோசனை நாம் பின்பற்றுகிறோம். ஒரு காரியத்திலே தேவன் நாம் கேட்டு அவருடைய ஆலோசனை பெறுவோமானால், அது ஊழியக்காரங்களாலும் சரி, ஒரு மனுஷன் அவரோட பிரேயர்லயாலும் சரி, அப்படி நாம் பெறுவோமானால் தேவனுடைய ஆலோசனை. ஆனால் மனுஷன் தான் சுயமாக சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் உலகத்தின் ஆலோசனை. நாம் யாருடைய ஆலோசனை பெறுகிறோம்? அன்பான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். மனுஷனோட ஆலோசனை உலகத்தை மாத்திரம் எடுபடும். கர்த்தருடைய ஆலோசனை பரலோகம் வரை செல்லும். அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடப்போமானால் அது நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம், ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.